வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். அந்தருக்கு நமஸ்காரம். இந்த எபிசோடில் வந்து சர்தார் கப்பர் சிங் திரைப்படத்தினுடைய வீடியோ மிஷத்தை பார்க்க போகிறோம். 2012ஆம் ஆண்டு கப்பர் சிங் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அதனுடைய சீக்குவல் தான் சர்தார் கப்பர் சிங். இந்த திரைப்படத்திற்கு திரைக்கதை எழுதியிருக்கிறாரு பவன் கல்யாண். இந்த திரைப்படத்தில் லீட்ஸ் வந்து அவருக்கு பேரா வந்து காஜல் அகர்வால் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மியூசிக் தேவி ஸ்ரீ பிரசாத் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்தை ரவீந்திரா இயக்கியிருக்கிறார். சர்தார் கப்பர் சிங் திரைப்படத்தினுடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். மத்திய பிரதேஷில் ரத்தன்பூர்ன்ற ஊருக்கு பவன் கல்யாண் வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டராக சார்ஜ் எடுத்துக்கிட்டு அங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரார். அங்கே வந்து பார்த்தா ரூத்லெஸ் பர்சனாக பாய்ராவ் சிங் வந்து இருக்கிறாரு. அவர் வந்து கொள்ளை எல்லா விஷயங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே வந்து தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லை. ஸோ பவன் கல்யாண் வந்திருக்கிறாரு. வெகிலி மாதிரி முதல்ல உள்ளார வர்றாரு. அதுக்கப்புறம் வந்து அங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் தட்டி கேட்குறாரு. அதே ஊரில் ஜமீன் மிகப்பெரிய ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்த காஜல் அகர்வால் பிரின்சஸ் அவங்க வந்து இந்த கப்பர் சிங் போலீஸ் மேலே வந்து காதல் வருது. பட் இது வந்து இந்த வில்லன் இருக்கார் இல்லையா பாய்ராவ் சிங், அவருக்கு வந்து அது பிடிக்கல. ஸோ வில்லனையும் சமாளித்தாகணும், காதலையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது அவருக்கு மேலே ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் வருது. அதெல்லாம் மீறி எப்படி கப்பர் சிங் வந்து ஒரு அந்த ரத்தன்பூரை வந்து எப்படி காப்பாற்றினார் அப்படின்றது தான் இந்த சர்தார் கப்பர் சிங் திரைப்படத்தினுடைய கதை. இந்த திரைப்படத்துடைய விமர்சனத்தை பிரீஃபாக போகிறதுக்கு முன்னாடி, இந்த திரைப்படம் முழுக்க ஆக்ஷன் கரம் மசாலா திரைப்படம். பக்கா தெலுங்கு ஆக்ஷன் கரம் மசாலா திரைப்படம். ஓகே, முழுக்க உங்களுக்கு பவன் கல்யாணை பிடித்திருந்தால் இந்த திரைப்படம் உங்களை வந்து கண்டிப்பாக மகிழ்விக்கும். சீனுக்கு சீன், ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் பவன் கல்யாண் போட்டு மிரட்டுறாரு. சின்ன சேட்டைகள் அவர் பண்ணுற சேட்டைக்கு 44 வயசு ஆகுதுன்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்டம்னா ஆட்டம், அப்படிப்பட்ட ஆட்டம். இத்தனைக்கும் வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதை, ரொம்ப அல்ட்டிக்கவே இல்லை, லைட்டான டான்ஸு மூமெண்ட்டு செம்ம சூப்பராக பண்ணியிருக்காரு. நிச்சயமாக வந்து பவன் கல்யாண் ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு ஷோலே திரைப்படத்தினுடைய ஒரு மாற்று மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. பட் ஓகே, அந்த மாதிரி இதில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த செட்டு, இவருடைய அந்த ரத்தன்பூர் போலீஸ் ஸ்டேஷன் அதை சுற்றி ஒரு செட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ரயில் ட்ராக்கு மாதிரி ஒரு நல்ல ஒரு பெரிய செட்டோடு போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. பவன் கல்யாணம் வந்து ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் வந்து ரசிகர்களை மகிழ்விக்கிற மாதிரி டயலாக்ஸு, டெலிவரி ஸ்டைலு எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இன்டர்வலுக்கு பிறகு அந்த டான்ஸ் ஆட சொல்லி வில்லன் சொன்னதுமே அதுக்கு வந்து பாடி ஆடுற இடங்கள்லாம் ரொம்ப தியேட்டரில் செம்ம கிளாப்ஸு. அதே மாதிரி பிரம்மானந்தம் டு பவன் கல்யாண் அந்த காம்பினேஷனும் ஃபேண்டாஸ்டிக்கான விஷயம். எல்லாத்தை விட காஜல் அகர்வால் வந்து பிரின்சஸ்ன்னு தெரிஞ்ச அப்புறம் வந்து, அதுக்கு முன்னாடி வந்து அவங்க பிரின்சஸ்ன்னு தெரியாதப்போ வந்து அவங்ககிட்ட வந்து லவ்வில் வந்து அவர் வந்து விளையாடுறாரு. வந்து அதுவே அவங்க வந்து பிரின்சஸ் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து கை கட்டிகிட்ட வந்து நிற்கிற இடங்கள்லாம் வந்து பவன் கல்யாண் வந்து ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாருன்னு சொல்ல முடியும். ஸோ காஜல் அகர்வால் பாபி டால் அண்ட் கிளாமர் டாலாக இருக்காங்க, பிரின்சஸாக இருக்காங்க. ஏன்னா பிரின்சஸ் அப்படின்ட்டு நீங்கள் எழுதிட்டிங்கன்னா அந்த 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 பிரின்சஸை வந்து எப்பயுமே பார்க்குறப்பெல்லாம் அந்த பொண்ணு அழகாக இருந்தாகணும். ஸோ அதுக்கு நிறைய மெனக்கடணும். ஸோ ஹேர் ஸ்டைல்லேருந்து ட்ரெஸ்ஸு எல்லாத்துலேயுமே வந்து நிறைய கவனம் செலுத்தியிருக்காங்க, நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. 70 crores பட்ஜெட்டை வந்து அதுக்கு வந்து பார்க்கலாம் ஒர்த்து. ஏன்னா காஜலுடைய அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ ரிச்சாக இருக்குது. ஹேர்ஸ் ஆஃப் டு காஸ்டியூம் டிசைனர். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு காஸ்டியூமை வந்து காஜல் போட்டிருக்காங்க. சாங் சீக்வன்ஸாக இருக்கணும், வாட் எவர் இட் இஸ் அதில். பட் கப்பர் சிங் பவன் கல்யாணுக்கு வந்து காஸ்டியூம்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை. அவர் வந்து ஒரு சிவப்பு துண்டு, ஒரு போலீஸ் ட்ரெஸ் தான், அதில் ஒரு 5 பட்டனை திறந்து விட்டுன்னு சுற்றிட்டு இருக்காரு. ஸோ பார்க்குறதுக்கு நகைப்பாக இருந்தாலும் இந்த கப்பர் சிங்கை திரையில் வரும் இடங்கள் எல்லாம் ரசித்து கொண்டாடுறாங்க. அதுவும் வந்து பவன் கல்யாண்ஸ் சென்னை ஃபேன்ஸுன்னு போட்டு ஒரு கருப்பு பனியனை போட்டுக்கிட்டு அது மேலே ஒரு ரெட்டு துண்டு வேறு போட்டுக்கிட்டு பசங்க வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க அந்த படத்தை. பட் எனக்கு பவன் கல்யாணம் வந்து குமரம்புலிக்கு அப்புறம் இந்த படத்தை அந்தர்கேதாரண்டி பார்த்தேன். இந்த படம் வந்து குட். அதே மாதிரி தேவிஸ்ரீ பிரசாத் மியூசிக்ஸில் வந்து ஒரு 3 பாட்டு நல்லாயிருக்கு. லக்ஷ்மி ராய் ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து ஆடுறப்போ வந்து அந்த சாங் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. அதே மாதிரி அதுக்கு பின்னாடி எல்லாம் ரிச்சுகல்ஸ்லாம் வந்து அவ்வளோ அதுக்கு அவங்களுக்கான காஸ்டியூம்ஸே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரிச்சாக பண்ணணுன்ற ஒரு முடிவில் வந்து இந்த திரைப்படத்தை வந்து பண்ணியிருக்காங்கன்றது வந்து ஒரு ஃப்ரேம்லேயுமே தெரியுது. இந்த திரைப்படத்துக்கான ஒளிப்பதிவு ஆர்தர் வில்சன் சாலக்கூடிய அங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அறிவு காட்சிகள்லாம் அந்த இடத்துல எடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப
2 ராஜா குடும்பத்தை காமிக்கணுன்றதுனால வந்து ரொம்ப ரொம்ப ரிச்சாக வந்து ஃப்ரேம்ஸ்லாம் வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் வந்து பேக்ட்ராப்லாம் வந்து ரொம்ப பார்த்து பண்ணியிருக்காங்க. ஒரு செட்டு சாங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. திரைப்படத்திற்கான எடிட்டிங் வந்து கௌதம் ராஜ் பண்ணியிருக்காரு. சண்டை காட்சிகள் அதில் வந்து அவருடைய உழைப்பு வந்து தெரியுது. மிக முக்கியமாக அந்த கோடாலி எடுத்துக்கிட்டு ஓடுற அந்த இடம் வந்து ரொம்ப நல்லா எடிட்டிங்னு சொல்ல முடியும். ஸோ இந்த திரைப்படத்திற்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பு 5க்கு 3. கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. கதைலாம் தேடணும். வழக்கமான ஒரு கமர்ஷியல் மசாலா கதை தான். பட் அதை ப்ரெசென்ட் பண்ண விதத்தில் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. என்னடா இந்த திரைப்படத்தை வந்து என்னடா இது படம் பார்த்து முடிக்கிறவர்களே ஒன்றும் தெரியல. ஏன்னா 164 நிமிடங்கள் இந்த திரைப்படம் வந்து ரன் ஆகுது. படம் பார்க்குறப்பெல்லாம் ஒன்றுமே தெரியல. பட் படம் பார்த்து முடிச்ச பிறந்தே என்னடா இதில் வந்து இது மிஸ் ஆச்சேடா, இதெல்லாம் வந்து அவங்க கேட்கலையா இவங்க கேட்கலையா, போலீஸ் இது வந்து இப்படிலாம். ஸோ லாஜிக்ஸ்லாம் வந்து நீங்கள் படம் பார்த்து முடிச்சப்போ தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. ஸோ அதுதான் அந்த திரைப்படத்துடைய திரைக்கதனுடைய வேகமும் எடிட்டிங்குடைய வேகமும் சொல்லலாம். பட் எனிவே பவன் கல்யாண் ரசிகர்கள் பார்த்து மகிழக்கூடிய ஒரு திரைப்படம் இந்த சர்தார் கப்பர் சிங். வேற என்ன, இந்த தளம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி. உயிரை விடுவது உங்கள் ஜாக்கி ஷேகர். நன்றி, வணக்கம்.